அனைவருக்கும் வணக்கம். நீயா நாளா பெண்கள் நிறையா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு யாருக்குமே பதில் தரலன்னாங்க. அதுக்கு எல்லா பதிலும் இப்போ நான் சொல்கிறேன். மொதல் கேள்வி ஏன் குடும்ப குத்து வழக்குன்னு பெண்களை சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. அது குத்து வழக்கு வேறு வேறு ஹைட்டில் வேறு வேறு ஷேப்பில் முனியில் கூர்மையாக இருக்குன்னாங்க. அதை வச்சு சொல்லலை. அவங்களுக்கு சுத்தமாக குத்து வழக்கை பற்றி என்னென்னு தெரியாதனால அப்படி பேசுகிறாங்க. இப்போ தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கரண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் யார் வீட்லேயும் கரண்ட்டோ வேறு ஏதோ கிடையாது. சாயங்காலம் ஆகிருச்சுன்னா வீடெல்லாம் இருட்டிடும். இருட்டினதுக்கப்புறம் என்னென்னா குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அப்போன்னா ஒரு இருட்டாக இருக்கிற வீட்டை குத்து விளக்கு ஏற்றுற மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது. அது குத்து விளக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால எல்லா வீடு ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் மொதல் விஷயம். இதுதான் ஓமை. இப்போ எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, இப்போ குடும்பத்தில் வறுமை நிலைக்கு போயிட்டாங்கனாலோ, இல்லை குடும்பம் தவறான பாதைக்கு போயிருச்சுனாலோ, கணவன் இல்லை வேறு யார் வீட்டில் தப்பாக போயிட்டாங்கனாலோ, அதை சரிப்படுத்துறது மாதிரியான பெண்களை தான் குடும்ப குத்து வழக்குன்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கஷ்ட காலத்துலேருந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒரு முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு பேர் தான், அடைய வைக்கிற பெண்களுக்கு பேர் தான் குடும்ப குத்து வழக்குன்றாங்க. ரெண்டாவது, என் கலாச்சாரத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்க எப்படி பேசுகிறாங்க, குத்து வழக்குன்னு என்னன்றதை பற்றியே அவங்களுக்கு தரல. இதை பற்றி தெரியாமல் கலாச்சாரம்லாம் ஒரு சார் கலாச்சாரம் அப்படின்றாங்க. என் கலாச்சாரத்தை பற்றி என்ன தெரியும் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரில. என் கலாச்சாரத்தை பற்றி எப்படின்றத சொல்கிறேன். அதாவது எல்லாமே என் கலாச்சாரத்தில் இயற்கையோடு ஒன்று இருக்கும். இப்போ ஆணுக்கு முருகத்தனம் இருக்கும், பெண்களுக்கு அன்பு பாசம் அது அதிகமாக இருக்கக்கூடிய குணங்கள். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை வளர்க்குறது, இது வளர்க்குறது, பாசம் காட்டி வளர்க்குறது, இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஆண்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளி உலக வேலைகள் நிறையா இருந்துச்சு. இதுக்காக தான் இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. அடுத்து இதை தெளிவாக சொல்லணும்னா, இப்போ மாதா பிதா குரு தெய்வன்றாங்க. எப்போதுமே பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய நல்ல அற வழியில் வளர்க்க முடியும்னா அது தாயால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாருனாலே வளர்க்க முடியாது. அந்த அறத்தை சொல்லித்தரனால தான் தாய்க்கு முதலிடம். ரெண்டாவது அந்த அறத்தை சொன்னதுக்கப்புறம் அதை பொருள் எப்படி தேடி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னு சொல்லித்தரது அப்பா. அதுக்காக அவங்க ரெண்டாவது இடத்துல வச்சுருக்காங்க. மூணாவது இடத்துல குருவை வச்சுருக்காங்க. என்னென்னா, இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் நெறிப்படுத்துறது குருவோட வேலை. கல்வியோட உச்சகட்டம் என்னென்னா, இறைவனோட வழியை பின்பற்றி மோட்சத்துக்கு போகிறது தான் கல்வியோட உச்சகட்டம்பாங்க. அதுக்காக தான் தெய்வத்தை 4வது நிலையில் வச்சுருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறணும் எல்லாரும். அடுத்து ஒரு இன்னொரு அக்கா 4 கேள்வி வரிசையாக வச்சாங்க. எப்படின்னா, பெண்கள் திமிரா இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அடுத்து ஏன் நாங்கள் சரக்கு அடிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. அடுத்து ஆண்கள் விரல் நுனிக்கு கீழே தான் பெண்கள் இருக்காங்கன்னாங்க. இந்த இது எல்லாமே தவறான கருத்து. ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தோடு நான் சொல்கிறேன் என்னன்ட்டுன்னு. இப்போ ஏன் பெண்கள் திமிர்த்தனமாக இருக்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் சொல்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி அறத்தை தாயால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும், வேறு யாருனாலையும் சொல்லித்தர முடியாது. அவங்க தாயே சரக்கு அடிக்கிறது இல்லை திமிர்த்தனமாக இருந்தாங்கன்னா அவங்க மகனுக்கும் திமிர்த்தனமான ஒரு போக்கு வரும். அது சமூகத்தை பாதிக்கும். ஒரு நல்ல சமூகம் உருவாக்கணும்னா தாய் நல்ல விதமாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல விதமான மகை உருவாகுவேன், நல்ல சமுதாயம் உருவாகும். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா சமுதாயம் சீரழிஞ்சிரும். அதுக்கு தான் அவங்கள சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி அடக்கொடுக்கமாக இருக்கணும். குரு ஒழுங்காக இருந்தால் தான் சிஷிய எல்லாமே அதை கேட்பேன். குருவே சரக்கடிச்சு இந்த மாதிரி இருந்துட்டு மாணவன்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னா எவனும் கேட்க மாட்டேன். அதுக்காக தான் அவங்களுக்கு ஒழுக்கத்தை அவங்களுக்கு அதிகப்படியாக அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். மூணாவது என்னென்னா, ஆண்கள் விரல் நுனிக்கு கீழே தான் பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறது முற்றிலும் தவறுதலான விஷயம். என்னோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாங்கன்னா, பாரம்பரியம் பண்பாடு இதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். வெறும் மேலை நாட்டு ஒரு 4 புத்தகத்தை படித்து அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை தான் பேசுகிறாங்க. அதை படித்து எல்லாம் தெரிகிற மாதிரி என் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறதுன்றது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ எப்படின்னா, என் கலாச்சாரத்தில் உள்ள விஷயத்த சொல்கிறேன். ஒரு 3 வரலாற்று நிகழ்ச்சியை சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் மதுரையில் தான் அரங்கேற்றம் பண்ணார்ன்றது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அரங்கேற்றம் பண்ண வர்றப்ப சபையில் இருக்க புலவர்கள் அவர் நூறை மறுத்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வை பாட்டி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளியே திருவள்ளுவர் போகிறப்ப அவ்வை பாட்டி பார்த்து அவரோட நூலை வாங்கி படித்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் அரசபையில் வச்சு அங்கே அரங்கேற்றம் பண்ண சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது கீழே தான் திருக்குறள்ன்ற நூலே அவங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணி வெளியே வந்திருக்கு. ரெண்டாவது என்னென்னா, சோழ மன்னர் ஆண்ட ஒரு ஊர். சோழ மன்னர் ஆண்ட ஊரில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு.
அவங்களோட இது வந்து சிவ தொண்டு செய்கிறதா வந்து கணவனோட வேலை. அது எப்படின்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கோயிலில் வந்து நெய் விளக்கேற்றுறது அவரோட வேலை. ஊடால என்ன ஆயிடுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் இறந்துடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்மணியும் அதே விளக்க திரும்ப ஏற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து அப்பா செய்கிற தொண்டை வந்து நான் செய்வேன்ற மாதிரி கணவன் செஞ்ச தொண்டை நான் செய்வேன்றதை அவங்க செய்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா அவங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. அவனால் செய்ய முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு போய் ராஜாட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி. கேட்டதுக்கப்புறம் சரிம்மா எத்தனை நாள் நீ விளக்கேற்றிருக்கல, அது எப்படி ஏற்றுனேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் தாய்ப்பாலை விற்று ஏற்றினேன் அப்படின்றாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அந்த உயர்ந்த குணத்தை பார்த்து உடனே ஒன்றுமே இல்லாமல் நீ தான் நாளையிலேருந்து அறங்காவல்துறை அமைச்சர் அப்படின்ட்டு அறங்காவல்துறை அமைச்சர் பதவி கொடுத்துட்டு ஒரு 40 மாடு அந்த கோயிலுக்கு தனியாக கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் விலைக்கேற்றிக்கோங்க அப்படின்னு மந்திரி பதவி கொடுத்தாங்க. உரிமை மறுக்கப்பட்டதுன்றது வந்து நீங்கள் சொல்கிறத வந்து இந்த வரலாறு வச்சு பார்த்தா சுத்தமாக முரணாக இருக்குது. அடுத்து வந்து 3வது உதாரணம் வந்து என்னென்னா வந்து பாண்டிய மன்னனோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்க போது அது தலை திரும்பிருச்சு. அதை வந்து யாருனாலையும் தாயையும் பிள்ளையும் காப்பாற்ற முடியாதுன்றாங்க, யாரையாச்சும் ஒருத்தவங்கள தான் காப்பாற்ற முடியுன்றாங்க. இப்படி இருக்கப்ப அரசபையில் வந்து எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ மருத்துவ வச்சு இருந்திருக்காங்க, அவங்களால முடியலை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண மருத்துவ வச்சு அவங்க வந்து தான் ஆப்ரேஷன் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இரணியம், அதை பண்ணி குழந்தைய எடுத்து வயிற்ற திரும்ப தைச்சு தாயையும் பிள்ளையும் காப்பாற்றிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து அவர் வந்து மங்கல்பட்டின்ற ஊரே அவர் பட்டயம் போட்டு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து கல்வி வந்து அன்றைக்கெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கு. அவங்களுக்கு சொல்லித்தரலைன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கவே முடியாது. இரணியன்றது ஆப்ரேஷன் வந்து இன்றைக்கி எவ்வளவோ படித்து செய்கிறத வந்து அவங்களுக்கு அன்றைக்கி செஞ்சுருக்காங்கன்னா கல்வி இல்லாமலாம் செய்ய முடியாது.